நீங்கள் ஒரு 10 kg லூஸ் பண்ணணும்னு ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. என்ன பண்ணாலும் உங்களால் வெயிட் லாஸ் பண்ண முடியலன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் இந்த டயட்டை மட்டும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு 10 kgங்கிறது ஈஸியாக லூஸ் ஆகும். ஐ எம் டேம் ஷுர் அபவுட் இட். ஸோ இதுக்கு நைட்டு 7லேருந்து 8 மணிக்குள்ளே இந்த டயட்டை நீங்கள் டின்னராக எடுத்துக்கணும். இது கொஞ்சம் ஹார்ட்லி உங்களுக்கு 2-3 நாள் ரொம்ப கிரேவிங்ஸ் இருக்கும். ஆனால் ஒன்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோ சிம்பிள் அண்ட் பவர்ஃபுல் எஃபெக்டிவ். ஒன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஒன்ஸ் இதை நீங்கள் விட்டுட்டு ஒரு 10 நாள் 15 நாள் இருக்கிறீங்க, ஒரு 4 கிலோ குறையுது. நீங்கள் அடுத்த 10 நாள் தொடர்ந்து நைட்டு ஆஃப்டர் 8 o'clock ஆஃப்டர் 9 o'clock நீங்கள் கார்ப்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் குறைச்ச அந்த 4 கிலோ சட்டுன்னு ஏறிடும். அப்புறம் மறுபடியும் கண்டினியூவாக கார்ப்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 கிலோ 6 கிலோன்னு ஏறும். அப்போ என்ன ஆகும்? டபுள் ஆகும். ஸோ தயவு செஞ்சு இந்த டயட்டை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு ஆஃப்டர் தட் நீங்கள் டயட்டை சேஞ்ச் பண்ணும்போது இம்மீடியட்டாக ஹை கார்ப்ஸ் எடுத்துக்காமல் சப்பாத்தி அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் டயட்டை சேஞ்ச் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா குறைஞ்ச வெயிட்டை நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணலாம். ஸோ ஆஸ் யூஷுவலாக நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கோங்க, லஞ்சுக்கு கார்ப்ஸ் கூட எடுத்துக்கோங்க, ஒயிட் ரைஸ் கூட எடுத்துக்கோங்க, தட் இஸ் டசன்ட் மேட்டர். ஆனால் நைட்டு டின்னர் 7 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே இந்த மாதிரி ஒரு பவுல் ஆஃப் ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களால் 10 kg வெயிட் லாஸ் அப்படிங்கிறத தாராளமாக சீக்கிரமாக ட்ரை பண்ணலாம். ஸோ ஒரு ஹார்ட்லி 3 month வச்சுக்கலாமா இதுக்கு? ஸோ இன்னையிலேருந்து இதை ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி உங்கள் வெயிட் என்னங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நானும் இதை தான் ஃபாலோ பண்ண போகிறேன். நம்ம இதை எத்தனை நாள் ஃபாலோ பண்ணுறோம், எப்படியெல்லாம் சீட் பண்ணுறோம், இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு என்ன மாதிரியான ரிசல்ட்ஸ் வருதுங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்ட ஃப்ரூட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் எடுத்துக்கிட்டேன், மாதுளை எடுத்துக்கிட்டேன், பிளாக் கிரேப்ஸ் எடுத்துக்கிட்டேன், அதுக்கப்புறம் க்ரீன் கிரேப்ஸ் எடுத்துக்கிட்டேன், பப்பாயா எடுத்துக்கிட்டேன்.